ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ். இன்றைக்கி என்ன கார் பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வண்டி பார்க்க போகிறப்பங்க ஒரு 10 to 15 மினிட்ஸ் எனக்கு ரொம்ப யோசனையாக போயிடுச்சுங்க இந்த வண்டி பார்க்குறப்போ. ஏன்னு கேட்டுங்க, வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கிலோமீட்டர்லேருந்து 10,000 கிலோமீட்டர் ஓடுன மாதிரியே தாங்க இருக்குது. அப்படியே பிராண்ட் நியூ எப்படி வச்சுருக்காங்களோ. இன்ஜின் ரூமெல்லாம் காமிக்கிற பாருங்க, இன்ஜின் ரூமுங்க உள்ள இன்டீரியர்ஸுங்க கவரே ஒன்றும் ரிமூவ் பண்ணலைங்க. அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். எனக்கு யோசனையாக போயிடுச்சு. பட் ஸ்பீடோமீட்டர் பார்க்குறப்ப எனக்கே ஷாக் ஆகிடுச்சுங்க. 59,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 5000 10,000 நினச்சா 59,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராப்பருங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனான கஸ்டமர். வண்டி அந்தளவுக்கு புது வண்டி என்ன ஷோரூம் கண்டிஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காருங்க. பிராண்ட் நியூ மிச்சிலின் டயர்ஸ் போட்டிருக்காருங்க. பேட்டரி புது பேட்டரி போட்டிருக்காருங்க. உள்ள சன்ரூஃப் மாடலுங்க இது W10 சீரியஸுங்க. சர்வீஸும் பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. ரீசெண்டாக தான் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் வண்டி எடுத்தால் சர்வீஸ் பண்ணுற காஸ்ட்டும் இப்போதைக்கு தேவைப்படாதுங்க. ஏன்னா ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காரு. பேட்டரி புது பேட்டரிங்க. எந்த செலவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாக சொல்ல போனால் ஃபீச்சர்ஸ் அளவில்லாத ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது, உங்களுக்கே தெரியும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா XUV 500ங்க W10 சீரியஸுங்க. 2017 மாடலுங்க. டீசல் வண்டிங்க. அதாவது கிலோமீட்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் 59,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குது. அதுவும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. வண்டி வாங்க ஓவராலாக வியூ பார்த்துடலாங்க. ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்ஸ் வந்துருங்க. டே டைம் LED லைட்டும் வந்துருங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் போட்டிருக்குங்க. 4மே புது டயருங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4மே பிராண்ட் நியூ மிச்சிலின் டயர்ஸுங்க. உங்களுக்கு எந்த விதமான பெயிண்ட் டச்சப் எதுவுமே ஆகாத வண்டிங்க. கேரண்டியாக இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டும் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை. பெயிண்ட் டச்சப் ஆகாத வண்டிங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. இன்டீரியர் குவாலிட்டி நீங்களே பாருங்கள், வேற லெவலில் இருக்குங்க. 6-வே அட்ஜஸ்டபிள் மோட்டரைஸ்டு சீட்டுங்க. இது இன்பில்ட்டாகவே குவாலிட்டியான லெதர் சீட் மஹேந்திராவில் வந்துருங்க. இது சன்ரூஃப் வண்டி. ஏற்கனவே சொன்ன மாதிரியே W10 சீரியஸுங்க. சன்ரூஃபர் மாடலுங்க. இது 8 ஏர்பேக் வருங்க இந்த மாடல் பொறுத்த வரைக்குங்க. சீட்ஸு முன்னாடியே சைடில் எல்லா சைடும் சேர்த்து மொத்தமாக 8 ஏர்பேக் வருங்க இந்த மாடல் பொறுத்த வரைக்குங்க. ABS பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க. உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்துருங்க. விஷயம் நேவிகேஷன் கூட இந்த வண்டியில் வந்துருங்க. உங்களுக்கு இன்ஜின் இன்ஃபோ எல்லாமே வந்துடும். ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசி வந்துருங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க. வாய்ஸ் மெயில் வந்துருங்க. உங்களுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்துருங்க. உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவலுங்க. சர்வீஸ் புக், மேனுவல் புக் அனைத்துமே வந்துருங்க. பில்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துருங்க. க்ரூஸ் டிரைவ் மோட் வந்துருங்க. உங்களுக்கு இன்ஜின் ஆட்டோ ஆன் ஆஃப் வந்துருங்க. உங்களுக்கு அந்த ஃபீச்சரும் வந்துருங்க. பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. உங்களுக்கு எல்லாமே பவர் விண்டோஸ் வந்துருங்க. ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸ், மோட்டரைஸ்டு அட்ஜஸ்டபிள் சைட் மிரர்ஸ் வந்துருங்க. உங்களுக்கு இதில் லெக்ரூம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வண்டியில் இப்படி ஒரு ஸ்பேசியஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. 5W தான் இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. லெக்ரூம் பாருங்கள், அவ்வளோ ஸ்பேசியஸாக வந்துருங்க. ரியர் ஏசி வந்துருங்க. உங்களுக்கு ஏசி வந்து 3rd row வரைக்கும் கவராங்க. 3rd row ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அந்த கவர்ஸ் கூட எதுவுமே ரிமூவ் ஆகலை பாருங்கள், அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னதான் வீடியோவில் காமிச்சாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த குவாலிட்டி வந்து உங்களால் உணர முடியுங்க. அவ்வளோ க்ளீன் அண்ட் இதாக வச்சுருக்காங்க. வண்டியோட ரியர் வியூ காமிக்கிற பாருங்க, வேற லெவல் லுக்காக இருக்குங்க. இது XUV 500 W10 சீரீஸுங்க. உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துருங்க. ரிவர்ஸ் சென்சாரும் வந்துருங்க. உங்களுக்கு இதில் ஆஃப்டர் 3rd ரோடுக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கவர்ஸ் எல்லாமே பாருங்கள் அப்படியே இருக்குங்க. நீங்கள் ஆக்சுவலாக ஷோரூம் கண்டிஷனே வச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து நேரில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் நாங்கள் சொன்னது எந்த அளவுக்கு இருக்குங்கன்னு. வண்டியோட ஸ்டெப்னி எல்லாமே அன்யூஸ்டுங்க. கவர்ஸும் கூட எதுவுமே ரிமூவ் ஆகலை. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் அப்படியே இருக்குங்க. உங்களுக்கு அது இதுவும் கூட மாறவே இல்லை பாருங்கள். நியூ எப்படி இருக்குமோ புது வண்டி கூட எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குங்க. அவங்க தொடவே இல்லை. இது எல்லாம் வண்டியோட அண்டர் சேஸ் காமிக்கிற பாருங்க, எந்த இடத்துலையுமே எந்த விதமான ரஸ்ட் எதுவுமே கிடையாது. நான் ஃபுல்லாகவே காமிக்கிறேன், நீங்கள் நல்லாவே பார்த்துருங்க. ஸ்டெப்னி பார்த்துட்டிங்கன்னா அன்யூஸ்டு காமிக்கிற, அதையும் பாருங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க. இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராட்ச், ஒரு துளியும் கூட ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க. நோ சிங்கிள் பெயிண்ட் டச்சப்போ, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத ஒரு கேரண்டியான காருங்க. அற்புதமான லுக்கிங். வண்டியோட இன்ஜின் ரூம் காமிக்கிற பாருங்க. வீடியோவில் முதலியே சொன்ன மாதிரி தான், இன்ஜின் ரூம் பார்த்தா நீங்கள் அசந்துருன்னு சொன்னாங்களா, அதனால தான் காமிக்கிற பாருங்க. அந்த கூலண்ட் எல்லாமே ரீசெண்டாக தான் மாற்றிருக்குங்க. உங்களுக்கு ரீசெண்டாக சர்வீஸ் கூலண்ட் அப்படியே புதுசு எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குங்க. உங்களுக்கு எல்லா இடமே இன்ஜினோட ஒவ்வொரு பார்ட்டு, வண்டியோட ஒவ்வொரு பார்ட்டு, இன்ஜின் ரூம்லேருந்து இன்டீரியர் வரைக்கும் எல்லாமே பிராண்ட் நியூ எப்படி இருக்கணுமோ அப்படியே தான் இருக்குங்க. ஒரு சிங்கிள் ஆயில் லீக்கேஜ் கிடையாதுங்க. ஃபுல் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குதுங்க, அவைலபிளுங்க. வண்டி ஓவராலாகவே எல்லாமே காமிச்சிட்டு, இன்ஜின்லேருந்து உங்களுக்கு இன்டீரியர்ஸ்லேருந்து எல்லா அண்டர்சேஸ்லேருந்து எல்லாமே காமிச்சிருக்கேன். இது ஒரு மான்ஸ்டர்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு தரமான கார்.
நம்ம எடுத்ததில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்னே சொல்லாங்க. ஏன்னா பிராண்ட் நியூ கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரியா மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லா வகையிலும் இது ஒரு குறையும் கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான காருங்க. மஹேந்திரா XUV 5W10 சீரியஸுங்க, 2017 மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 59,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு. அது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிளுங்க. மேனுவல் புக், சர்வீஸ் புக் எல்லாமே அவைலபிள் தானுங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல தாங்க இருக்கு. லோன் ஏதாவது போகணும்னா உங்களுக்கு 90% வரைக்கும் லோன் அவைல் பண்ணிக்கலாம். உங்க ப்ரொஃபைலை பொறுத்து மாறுங்க. இந்த வண்டி பார்த்துட்டீங்கன்னா இப்போதைக்கு டயர்ஸ் புது டயருங்க, பேட்டரி புது பேட்டரிங்க, ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணியிருக்குங்க. ஒர்க்கு பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ஒர்க்கு எதுவுமே கிடையாது. இன்ஜின் பார்த்துட்டீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போதைக்கு எந்த ஒர்க்குமே செய்ய வேண்டியதில்லை. வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாங்க. இந்த வண்டிக்கு நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸாக தாங்க கேட்க போகிறோம். 11,95,000 நாங்கள் கேட்குறேங்க. இந்த வண்டி பார்க்கணுன்னா கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க. எதனா கால் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.